வணக்கம். காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். இன்றைக்கி வந்து நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, 2 தக்காளி. நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அரிசிக்கு சொல்கிறேன். கொஞ்சமாக மல்லி, கொஞ்சம் புதினா, 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. இதை எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், முந்திரி. இந்த முந்திரி நீங்கள் வந்து அரைக்கும் போது கூட அந்த அரைக்கிற பேஸ்டோட போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். கூடவே நெய் 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய், முந்திரி. வெங்காயம் நல்லா முக்கால் பதம் வணங்கிடுச்சு. இப்போ ஒரு கை புதினா போட்டுக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு. இவருக்கு சுற்றி எண்ணெய் பிரிய நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்னைக்கு ஜீரக சம்பா தான் 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசி போட்டுருவோம். ஒரு அரை சைஸ் லெமன், ஒரு 4 ட்ராப் போட்டால் போதும். ஏன்னா நம்ம தயிரும் விட்டுருக்குறோம். இதில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா வருங்க, கொதிச்சிருச்சு. இப்படி எடுத்து போட்டால் சாதம் உள்ளே போகாமல் நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தம் போட்டுருங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. பத்து நிமிஷம் சிம் பண்ணி விட்டுருவோம், அப்புறமா பார்க்கலாம். புதினா சாதமும் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.